அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிறது நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், நாகை மாவட்டத்தின் களப்போராளி, ஒரு பெண் போராளி, நமது அக்கா அஞ்சம்மாள் அவர்களை தான். வாங்க அக்கா கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, கேட்போம். வணக்கம் அக்கா. நல்லா இருக்கீங்களா? அக்கா, இப்ப நாம் தமிழர் கட்சியில மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுக்கு முன்னாடி, நான் 2019 வந்தேன், அதுக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் இருக்கீங்க. எப்போ கட்சிக்கு வந்தீங்க? யார் மூலம் வந்தீங்க? எதை அடிப்படையாக வச்சு வந்தீங்க? என் பேர் அஞ்சம்மாள், கீவளூர் சட்டமன்ற தொகுதி, காமேஸ்வரம் ஊராட்சி. எனக்கு கல்யாணம் ஆகி 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷம் கடந்து 24வது வருஷம் நடந்துட்டுருக்கு. எனக்கு 2 பையனும் ஒரு பொண்ணும். பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. படித்து முடிச்சுட்டு குடும்ப சூழல் காரணமாக அவங்க அப்பா கூட வந்து கடல் தொழிலுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இதுதான் என்னுடைய நிலவரம். அன்னைக்கு உழைச்சா மட்டும்தான் கஞ்சி. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும்போது 2009 போர், இலங்கையில் போர். அப்ப எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரியாது இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே நம்ம யாருங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது ஆமா கலா மாஸ்டர் போட்டு அந்த டான்ஸ், அந்த குத்து டான்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே அதுலயே இருந்தாச்சு. 2009 போர் நடந்துகிட்டு இருக்கும்போது அப்ப கூட பெரிய அளவுக்குள்ள வந்து தொலைக்காட்சி எல்லாம் எதுவுமே கிடையாது. செய்தி பேப்பரை பார்த்துதான் நம்ம எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது 2009-10 காலகட்டத்துல வந்து போர், உச்சகட்ட போர் நடக்கும்போது அண்ணன் சீமான் வந்து அலுவலகம், இலங்கை தமிழர்களுக்கு குரல் கொடுத்ததுனால அந்த அலுவலகம் சூறையாடப்படுகிறது. பழநெடுமாறன் ஐயா வச்சிருந்த ரத்த பொட்டலங்கள்லாம் உடைச்சி வீணாக்கப்படுது. அப்போ வந்து எனக்கு வந்து அப்பயுமே நம்ம யாருங்கிறது தெரியாது. அப்ப இந்த ஊர்ல ஒரு 3 தடவை பிரசிடண்டா இருந்தாரு கம்யூனிஸ்ட். அவர் பேரு கனகசுந்தரம் அண்ணன். அந்த அண்ணனை போய் நான் பாக்குறேன். ஆனா உங்களுக்கு கட்சியில எப்படியோ யாருக்கோ போராடணும் அப்படி அந்த ஒரு குணம் மட்டும் எனக்கு அப்ப இருந்துச்சு. அதனால அதிமுக திமுகவை தவிர்த்து கம்யூனிஸ்ட்ல நம்ம போயிருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கும் வந்து குரல் கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்துல அவங்க குரல் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இருமா உன்னை மாதர் சங்கத்துல நான் சேர்த்து விடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதோட 6-7 மாசம் கடந்து போயிடுச்சு. அவங்களும் எந்த பதிலுமே சொல்லல. ஒரு நாள் எதேச்சையா அவங்கள பார்த்தோமா, அவங்க உங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், ஆனா இல்லைண்ணா, நான் அப்ப பார்த்து நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள நான் வந்துடுறேன், நான் அப்பு கிட்ட சொன்னேன்னா அப்படி. நானாதான் போய் அப்ப பாக்குறேன், அவங்க வீட்டுலதான் போய் பாக்குறேன். இப்படி சாதாரணமா போய் நிற்கும் போது அப்பு நின்னாப்புல, அப்போ நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வர விரும்புறேன் அப்படின்னு. அப்படியாக்கா, சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உற்சாகத்தோட அப்ப நாம் தமிழர் கட்சிக்குள்ள இணைஞ்சிட்டேன். 2009-10 இணைஞ்சிட்டேன். 12 அண்ணன் வந்து வேளாங்கண்ணி வந்திருக்காரு. அப்ப அண்ணனை போய் பார்க்க போறோம். பார்க்க போகும்போது சாகுலையா தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அப்ப அஞ்சம்மாள் எதுக்கு அஞ்ச மாட்டா, இவளை சுத்தி நிறைய குழு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லும் போது அண்ணன் சொன்னாரு, எல்லாம் ஓட்டா ஆக்கணும் ஐயா, குழு வச்சுக்கிறது பெருசு இல்ல மாமா, எல்லாம் ஓட்டா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம என்னுடைய வேலை என்னன்னா, எனக்கு கீழே நான் வந்து இந்த காமேஸ்வரம் ஊராட்சியிலான குழு கூட்டமைப்பினுடைய செயலாளரா இருக்கேன். 62 குழுக்கள் இருக்கு. அதுல வங்கி லோனு, நான் எல்லாம் எதுவுமே பிரைவேட் லோன் கிடையாது, பேங்க்ல தான். 18 லட்சம் ஒரு குழுவுக்கு 18 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்கும் லோன் வாங்கி கொடுக்கறது, குழு கூட்டம், இதை தவிர்த்து கட்சியும் தவிர்த்து, ஆமா கட்சியும் தவிர்த்து இதையும் நிர்வாகம் பண்றது. இப்படி தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். அதுல இருந்து எனக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே எனக்கு வந்து அளப்பரியாத ஒரு ஒரு ஆசை, ஈடுபாடு, எல்லாமே அர்ப்பணிப்போட ஈடுபடுறோம். அதுக்கு பிறகு என்ன கேட்டேன், அதுக்கு முன்னாடி நான் சிறு வயசா இருக்கும்போது ஒரு 12-13 வயசு இருக்கும். அப்போ வந்து விடுதலை புலிகள் இங்க இருந்து கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த காமேஸ்வரத்துல இருந்து 1 கிலோமீட்டர் இல்ல, காமேஸ்வரம் தான், காமேஸ்வரமே தான். ஏன் குடியிருப்புல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல தான் விடுதலை புலிகள் வந்து இங்க முகாம் போட்டிருந்தாங்க. அப்பயும் எனக்கு நம்ம யாரு அப்படிங்கிறது தெரியாது.
அப்படி இப்ப இருக்கும்போது அதெல்லாம் நினைக்கும் போது நமக்கு ஒரு ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு பெருமையா இருக்கிறத விட வேதனையா வேற இருக்கு. ம். நம்மள்ட்ட பேசி பழகினவங்க கடல்ல போகும்போது குண்டடிப்பட்டு செத்தாங்கங்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா மறக்க முடியல, அவங்களை எல்லாம் மறக்க முடியல. நம்ம சிறு வயசுல என்னென்ன பழகுனமோ அது அப்படியே பசுமரத்தாணி ஆணி போல அப்படியே பதிஞ்சிடுச்சு. அவங்க போயிட்டாங்க, அப்படியே அவங்க குண்டடிப்பட்டு இறந்துட்டாங்க. அதில் வந்து அன்றன் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நிறைய பேர் அண்ணன் சொல்லும் போது கூட எனக்கு அப்ப எல்லாம் தெரியாது. அந்த நெகம் கூட வந்து ஒரு பெண்ணு மேல பட்டிருக்காது, விடுதலை புலிகளோட நெகம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப எனக்கு தான் யாருன்னு தெரியலையே, விடுதலை புலிகள் யாரு நாம யாருன்னே தெரியலையே. உண்மையிலேயே நான் வந்து பழகின விதத்துல அந்த நகங்கூட விடுதலை புலிகளோட நகம் நம்ம பெண்கள் மேல படல. நாங்க அப்போ வந்து இருட்டு, மின்சாரம்லாம் கிடையாது. எனக்கு ஒரு 13 வயசு அப்படிதான் இருக்கேன். அப்ப எல்லாம் பெரிய பிள்ளையெல்லாம் ஆகுறது ரொம்ப நாள், ஒரு 16 வயசுலதான் பெரிய பிள்ளை ஆகுறது காலகட்டங்கள்லாம். அப்போ நாங்க வந்து இருட்டுக்குள்ள போனா அந்த இடத்துல இருந்து நாங்க வெளியில வர்றதுக்கு டார்ச் லைட் அடிச்சு, இந்த ஃபைபர் படகெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது, எங்களை டார்ச் லைட் அடிச்சு குடியிருப்புக்குள்ள வர்றது வரைக்கும் அந்த வெளிச்சம் எங்களுக்கு ஆமா கொடுத்து பிள்ளைங்க போயிட்டாங்க. அதுக்கு பிறகு எங்களை விட்டுட்டு, ஆனா அவங்க வந்திருக்கிறது அங்கே இருந்து சிறு பயம் கூட இல்லாம, ஆமா சிறு பயம் கூட இல்லாம எங்களை கொண்டாந்து அந்த வெளிச்சத்துக்குள்ள நாங்க வீட்டுக்குள்ள வர்றது வரைக்கும் அந்த வெளிச்சம் வரும். அப்படி எங்களை வந்து வழி அனுப்பி விட்டு போனாங்க. ஆனா இப்ப எல்லாமே பார்க்கும்போது எனக்கு பின்னாடி வந்த பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. ஆனா ஏன் வயசுல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நாங்க எல்லாருமே போவோம் அந்த இடத்துல விளையாடுறதுக்கு. அந்த கராத்தே கும்கு அதெல்லாம் கும்பெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சொல்லி கொடுக்கும் போது அது நாங்க விளையாட்டு பிள்ளையா அதை வந்து ஒரு ஈடுபாடோட இல்ல எங்களுக்கே சொல்லி கொடுத்தாங்க. அத ஈடுபாடு எடுத்துக்கல. யாரு போராளிகள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா ஓஹோ. ஆமா, அத நாங்க ஒரு ஈடுபாடோட எடுத்துக்கல. அந்த கடைசி ஆமா அந்த கொஞ்சம் தூரத்துலதான், இங்க இருந்து அந்த கொஞ்சம் தூரத்துலதான் அதுல கோணாயக்கன்னு ஒரு பெண் போராளி, அவங்க பேரு கோணாய் காந்தன்னு ஒரு அண்ணன், இவங்க 2 பேருமே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இதுல கத்துக்கிட்டவங்களும் இருக்காங்க, அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எல்லாம் கத்துக்கல. நீங்க விளையாடுறதுக்கு தான் விளையாண்டுட்டு சோறு தின்னுட்டு வந்துருவோம். சோறு அந்த பெரிய தட்டுல போட்டு கொண்டைக்கல்ல அந்த சாம்பார் வச்சு சோறு தருவாங்க, சாப்பிட்டுட்டு தான் நாங்க வருவோம். எங்களை வந்து பசியில அனுப்புனதே கிடையாது, நாங்க போய் சாப்பிட்டுட்டு தான் வருவோம். அப்போ வந்து சோறு குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இது என்னன்னா நம்ம ஆளு அப்படிங்கிறது தெரியாது. அண்ணன் வந்து வந்தது பிறகுதான் நம்ம யாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் நிறைய புரியாத மக்கள் இருக்காங்க. நம்ம யாரு, நம்ம ஏன் அதிமுக திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறத புரியாத மக்கள் இன்னும் நிறைய இருக்காங்க. அத புரிய வைக்கிறதா நம்மளுடைய கடமை. இல்ல உண்மையே நாகை மாவட்டத்துல கீவளூர் சட்டமன்ற தொகுதியில நீங்க ஒரு மிகச்சிறந்த களப்பணியாளர் தான். ஏன்னா நம்ம பாக்குறோம் பெண்கள் இங்க அரசியலுக்கு வர்றது வந்து பெரிய குதிரை கொம்பு. ஆண்களே அரசியலுக்கு வரும்போது வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு தெரியாம வர சூழல்லாம் இருக்கு. நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் இருக்கு. அந்த சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில களமாடுற ஒரு பெண் புலியாக இருக்கீங்க. ஏதோ உறுப்பினரா இருக்கோம் அப்படின்னு இல்லாம ஒரு களமாடுற பெண் புலியா இருக்கீங்க. உங்க குடும்பத்துல இது எப்படி பாக்குறாங்க? உண்மையிலேயே எங்க வீட்டுக்காருக்கு பெரிய மனசு. ஒரு பெண் பிள்ளை வெளியில போயிட்டு வந்தாலே இவ எங்க போறா, ஏன்னா நான் வந்து குக்கிராமத்துல இருக்கேன். ஒரு டவுன்லனா அவங்கவுங்க கதவை சாத்திட்டு அவங்கவுங்க இருப்பாங்க, என் பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுங்கிற வேவு பாக்குற வேலையெல்லாம் கிடையாது. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் அந்த வேலைகள், இவ எங்க போறா இவ என்ன பண்றா அப்படிங்கிற வேவு பாக்குற வேலைகள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் போதுமே என்னுடைய கணவருடைய மனசு யாருக்குமே இருக்காது. இது ஒரு ஒரு 11 மணிக்கு போயிட்டு இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்ற, சண்டை போடுற குடும்பங்கள்லாம் இருக்கு. என்ன வந்து 1 மணிக்கு வருவேன், 2 மணிக்கு வருவேன், 4 மணிக்கு வருவேன், விடியகால 5 மணிக்கு வருவேன், இப்படியெல்லாம் வருவேன். ஆனா என்னுடைய கணவர் வந்து முழுசா என்ன நம்புறாரு. அப்புவா இருக்கட்டும், ராஜேந்திரன் அண்ணா இருக்கட்டும், இங்க நம்ம நாம் தமிழர் பிள்ளைங்களா ஒழுக்கமான பிள்ளைங்க. நானே பாத்துருக்கேன். ஒரு பஸ் நிறைய ஆண்கள் இருப்பாங்க, நீங்க ஒரு ஆளா ஒரு கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு வருவீங்க. நான் கட்சிக்கு வந்த புதுசுல உங்களை ரொம்ப வியப்பா பார்ப்பேன். ஏன்னா எனக்கே அது புதுசு தானே. ஏன் நானும் அந்த கிராமத்துக்குள்ள இருந்து வரேன்னா தான் அவ்வளோ தைரியமான ஒரு பெண்ணா நீங்க வரும்போது எனக்கு வியப்பா இருக்கும். அக்கா எப்படி தனியா நான் வந்து உங்களை பார்த்ததுக்கு முன்னாடியே அஞ்சம்மாவை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையில சொல்றேன், நான் கட்சியில கட்டமைப்புல சேர்ந்த பிறகு உங்களை நான் பார்த்தது ஒரு 6 மாசம் கழிச்சுதான் உங்களை நான் பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே
அஞ்சம்மானா யாரு, எப்படி துணிச்சலா எங்க வேணாலும் கட்சி மீட்டிங்னா எங்க வேணாலும் வந்துடும், எதை பத்தியும் கவலைப்படாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் நம்ம ஒரு நிகழ்வுல பார்க்கும்போது ஓ இவங்கதான் அஞ்சம்மாக்காவோ அப்படின்னு நான் யோசிச்சேன். அந்த மாதிரி ஒரு தைரியமான பெண் போராளி நீங்க. அதுக்கு காரணம் இந்த குடும்பத்தோட பின்புலம் தான். ஆமா, என்னுடைய கணவருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா தான் மிக முக்கியம். அடுத்து இன்னொன்னு என்னன்னு பார்த்தோன்னா, ஏன் பிள்ளைங்கன்னே நான் சொல்லுவேன், நாம் தமிழர் பிள்ளைங்கள ஏன் பிள்ளைங்க, என்னுடைய அண்ணன் தம்பி இப்படிதான். உண்மையிலே சத்தியமா எந்த கட்சியிலயுமே இப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்னென்னமோ பாக்குறோம் நம்ம இந்த திமுக அதிமுக கட்சியில எல்லாம் போறவங்க, ஒரு பெண்ணா வந்து வெளியில போயிட்டு இப்ப சென்னைக்கு போறோம், இங்க இருந்து சென்னைக்கு போறோம், எத்தனை மணி நேரம் டிராவல். எங்க பிள்ளைங்க எல்லாம் இது பெட்ரோல் பங்க்ல போய் வண்டியை நிப்பாட்டுவாங்க. அக்கா இது மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணுமா அப்படி கேட்டு பெட்ரோல் பங்க்ல வண்டியை நிப்பாட்டுவாங்க. அந்த மாதிரி ஏன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, என்னுடைய கணவர் எப்படி இருப்பாங்க, என்னுடைய அண்ணன் தம்பிகள் எப்படி இருப்பாங்க, அதுதான் இது நாம் தமிழர் கட்சிங்கிறது நம்ம குடும்பம். அதுல வந்து நான் ஒரு துணிச்சலா வெளியே வர்றேன்னா என் குடும்பத்தையும் தாண்டி என்னோட கணவரையும் தாண்டி எங்க பிள்ளைங்க மேல உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை எந்த கட்சியிலயுமே கிடைக்காது. நாம் தமிழர் கட்சியை விட்டா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இன்னும் 2026க்குள்ள அந்த மக்கள் சரி இப்பதானே அண்ணன் அதிரடியா இறங்கி ஒரு காரியத்தை செய்யறாரு. அது போராட்டம் வந்து அண்ணா வள்ளுவர் கோட்டத்தோட முடிஞ்சிருந்திருக்கும். தரமான சம்பவத்தை இந்த திமுக அரசு செஞ்சு கொடுத்துச்சு. அது நன்றி சொல்லணும், திமுகவுக்கு நன்றி சொல்லணும். அன்னைக்கு தொலைக்காட்சிகள் கூட முழுமையா நாம் தமிழர் கட்சி லைவ்லாம். ஆமா ஆமா, அது வந்து திமுகவுக்கு நன்றி சொல்லணும். பெரிய அளவுல நன்றி ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த ஏவல் துறைக்கும் நன்றி. அது பெரிய அளவுல போயிடுச்சு, ரீச் ஆயிடுச்சு எல்லா இடமுமே. சரிங்க, அடுத்தது இப்ப பெண்களுக்கு நாம் தமிழர் கட்சியில எந்த அளவுக்கு இடம் இருக்கு? ஏன்னா இப்போ மகளிருக்கு இடம்ங்கிறது வந்து வேற எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு 50க்கு 50% பெண்களுக்கான இடத்தை இந்த தேர்தலில் கொடுக்குறாங்க. அண்ணன் கட்சியில நாம் தமிழர் கட்சியில பெண்களுக்கான இடம் எப்படி இருக்கு? இடம் எப்படி இருக்குன்னா வந்து இப்போதைக்கு நடந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம், இப்போதைக்கு நடந்த இந்த ஆர்ப்பாட்டம், வள்ளுவர் கோட்டத்துல நடந்த ஆர்ப்பாட்டம், மகளிர் பாசறை, மாணவர் பாசறை, இளைஞர் பாசறை. மாணவர் பாசறையிலையும் பெண்கள் இருக்காங்க, இளைஞர் பாசறையிலையும் பெண்கள் இருக்காங்க, மகளிர் பாசறையிலையும் பெண்கள் இருக்காங்க. முழுக்க முழுக்க 3 முழுக்க பெண்கள் இருக்காங்க. அப்ப பெரிய அளவு பங்கு யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு தான் இருக்கு. அதே மாதிரிதான் வள்ளுவர் கோட்டத்துல நடந்த அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலையும் அவ்வளவு பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. எந்த கட்சியிலையும் நடக்காதது, எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த அளவுக்கு கூட்டம்லாம் வராது. ஏன்னா பயப்படுவாங்க, ஐயோ ஏதாவது பண்ணி விடுவானுங்கள, அவங்க கற்புக்கே பாதுகாப்பு இல்ல மத்த கட்சியில. அதனால வந்து நாம் தமிழர் கட்சினா எந்த பயமே கிடையாது. ஒரு சோத்துக்கே பிரச்சனை இல்ல, ஒரு தண்ணிக்கே பிரச்சனை இல்லை. யாரோ கண்ணுக்கு தெரியாத ஊர்ல போய் நின்னாலும் நாம் தமிழர் கட்சியில நான் அஞ்சம்மா, இங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் பதிவு வச்சு அடுத்த நிமிஷமே நம்மள வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆள் நிக்குங்க. கண்ணு தெரியாத இடத்துல போய் நின்னாலும் நம்மளுக்கு பாதுகாப்புக்கு நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க யாரோ ஒரு பிள்ளைங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நாம் தமிழர் கட்சியோடைய எனக்கு தெரிஞ்சு மகளிர் பஸ்ல மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்கீங்க. அண்ணன் சீமான் எப்படி ஒரு பெண்ணாக நீங்க அண்ணன் சீமானை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இந்த அரசியல் எவ்வளவு இழிவானதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு இழிவா கட்டமைக்கப்பட்டிருக்கு அரசியல் என்பதே நம்மளுடைய வாழ்வியல் தான். அது நமக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு தெரியும். ஆனா இங்க வந்து அரசியல் எவ்வளவு இழிவானதா கட்டமைக்கப்பட்டிருக்குங்கிறதும் நமக்கு தெரியும். இதுக்குள்ள ஒரு சிறந்த அரசியல் தலைவனாக அண்ணன் சீமான் எப்படி, ஒரு பெண்ணாக அண்ணனை எப்படி பாக்குறீங்க? சிறந்த அரசியல் தலைவர்னா உலகளவிலே எடுத்துக்கிட்டா அண்ணன் மட்டும்தான், சீமான் மட்டும்தான். உலகளவிலே எடுத்துக்கிட்டாலும் எந்த வகையில எடுத்துக்கிட்டாலும். ஆனா நம்மள வந்து அப்பையில இருந்தே நம்ம தமிழர்களை தலை தூக்க கூடாதுங்கிறதுக்கு, அது நம்ம தமிழனே நமக்கு வந்து எதிரியா நிக்கிறான் எல்லா வகையிலயுமே. இப்ப வந்து திராவிடனா தமிழனான்னு கேளுங்க, நான் தமிழன்னு எல்லாரும் வந்துட்டா எங்க அண்ணன் தான் முதலமைச்சர். நீ யாருடா என் வீட்டுல நான் குடியிருக்கிறதுக்கு, நீ யாருடா என் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்.
இப்ப நம்ம வந்து விஜய் வந்து ஏன் என்ன சொல்லிட்டாரு, உங்க அண்ணன் ஏன் இப்படி குதிக்கிறாரு, ஏன் இப்படி தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. ம். ஆனா அந்த சொல்றவங்களுக்கு தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்கள்னு சொல்லும் போது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் வந்து என் தம்பின்னு தான் சொன்னார். சொன்னாரு. ஆமா. என் தம்பின்னு சொன்னவரு இப்படி பேசுறாருன்னா, நீ திராவிடனா, 2 கண்கள் 2 கண்கள் தமிழ் தேசியமும் திராவிடமா, உனக்கு வந்து ஒண்ணு திராவிடம் அப்பனா இருக்கணும், இல்ல தமிழ் அப்பனா இருக்கணும். 2 பேரும் எங்க அப்பன் நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அது தப்பு தானே. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் புரிதல் இல்ல. விஜய் ரசிகர்கள் இருக்காங்கன்னா நான் யாரு அந்த புரிதல் இல்ல. அவங்க வெறும் திரை கவர்ச்சிக்குள்ளேயே அதுக்குள்ளேயே இருக்காங்க. இப்ப நாம விவாதம் பண்ணும்போது ஆமா உன்னிட்ட எல்லாம் பேச முடியாது, நீ சீமான மாதிரிதான் பேசுவ. ஆனா பேசுறதுக்கே அரசியல் தலைவர்ல சீமான மாதிரி பேசுவ. அப்ப அந்த தலைவர் எங்க வர்றாரு? உச்சிக்கு வந்துடுறாரு. இப்ப நீங்க வந்து ஸ்டாலின் மாதிரி எழுதி வச்சு படிப்பீங்க, நம்மள யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கெல்லாம் பேச தெரியாது. மேடை பிச்சை அப்படி மினிமம் போனா 2 நிமிஷம் 1 நிமிஷம். இல்லக்கா, உண்மையே சொல்றேன். உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பின்னடைவு வந்து மேடையில நீங்க பேசுறது வந்து இன்னும் நீங்க வளர்த்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற இந்த களப்பணி, உங்களுக்கு இருக்கிற அந்த திறமை, களப்பணிக்கு இருக்கிற திறமை, நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அது எல்லாருக்கும் வராது, அது வேற விஷயம். இன்னொன்னு புரியுது. எனக்கு வேலை வந்து நீங்க எப்படி நினைக்கிறீங்க? என்னோட வேலைகள்லாம் அதிகம், ரொம்ப அதிகம். தூங்கி முழிச்சு அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டி அதுங்களை பள்ளியோட அனுப்பிவிட்டு, உங்களை கடலுக்கு அனுப்பிவிட்டு, அவங்க கொண்டுட்டு வர மீனை கொண்டு வந்து மார்க்கெட்ல போட்டு அதை வித்துட்டு மறுபடியும் வந்து சமைக்கணும். அதுல குழு பிரச்சனை, நாங்க போகணும். குழு கூட்டமைப்புல கூட்டம் நாங்க போகணும். இதுல கட்சி மீட்டிங் போகணும், கலந்தாய்வுனா போகணும். இத தாண்டி நிக்கிறேன். அதுல வந்து மேடை பேச்சுனா நம்மளுக்கு கொஞ்சம் தூரமா போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே அந்த மேடை பேச்சு மட்டும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணா உங்க களப்பணி, அதாவது சில பேர் மேடையில பேசுவாங்க ஆனா களத்துல பணி இருக்காது. உங்களுடைய இந்த களப்பணியை நீங்க பேசுனா இன்னும் பெரிய அளவுல வெளிப்படும். அது இல்லைங்கிறது தான் எனக்கு நானே நினைப்பேன். அக்கா நல்லா பேசுனா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். நிறைய மேடைகள் அண்ணனே நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்டா அஞ்சம்மாவை வந்து நல்லா பேச விடுங்கடா, என்னடா பயிற்சி கொடுக்குறீங்களா இல்லையா அண்ணன் நிறைய கேட்டிருக்காங்க. ஆனா இனி வர்ற மேடையில பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட அவ்வளவு களப்பணி இருக்குக்கா. நீங்க ஒரு சாதாரணமான ஒரு 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 ஒருங்கிணைப்பாளருங்கிற பேர்ல ஒருங்கிணைப்புன்னா மக்களை ஒருங்கிணைக்கிறது தானே, அதை செவ்வனே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு நீங்க பேசணும், அதை நீங்க முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா 2024 களம் எப்படி இருந்தது உங்களுக்கு? கீவளூர் தொகுதி எப்படி இருந்தது? எல்லா தொகுதியுமே சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு வேட்பாளர் கார்த்திகாவை தந்திருந்தாங்க அண்ணன். வேட்பாளர் சரியா இருந்தாங்கன்னா நம்மளுக்கு வேலை வந்து கஷ்டம் கிடையாது. அந்த வேட்பாளர் சரியா இருந்தாங்க, அதனால நமக்கு வந்து எல்லாமே ஒரு வெற்றிகரமா போனுச்சு. ஒன்னும் குறை சொல்ற அளவுக்கு இல்ல. அதே மாதிரி வாக்கும் வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து 2வது இடம் வந்தோம். ஆமா, 2வது இடத்துல இருக்கோம் தமிழ்நாட்டுல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல நாகை பாராளுமன்ற தொகுதியில நம்ம வந்து 2வது இடம். சிவகங்கை முதல்ல, 2வது நம்ம நினைக்கிறேன் 2வதா வந்தோம். இது வந்து நாங்க சொன்னதுதான், நம்ம தான் முன்னாடி இருக்கணும், எப்பயுமே நாகப்பட்டினம் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு அண்ணன்ட்டே சொல்லியிருக்கேன். இப்பயும் ஒண்ணு சொல்லியிருக்கேன், கீவளூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி உறுதியா வெல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்த கேள்வி அதுதான். 2026ல இந்த பணங்களை தாண்டி, இந்த பணம் கொளுத்த இந்த பிணங்களை தாண்டி எப்படி நீங்க வெற்றி தொட போறீங்க? தொட்டாரலாம். இவங்கதான் என்னதான் பண்ணிருக்காங்க. இவங்க இப்ப வந்து கம்யூனிஸ்ட், நம்ம தொகுதி கம்யூனிஸ்ட் தொகுதி என்ன பண்ணிருக்காங்க, இப்பதான் ஏதோ முண்டி அடிச்சு பாலகிருஷ்ணன் ஒரு போராட விட மாட்டீங்க, இது என்ன சர்வாதிகாரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி இருக்காரு. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்னும் 1.5 வருஷத்துல இவர் போடுற ஆட்டமா இது அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் வாய் மூடி மௌனிச்சவரு இப்ப வாய் திறக்கிறாரே, காரணம் என்ன? மக்கள் சிந்திப்பாங்கல்ல. தொழிலாளர் பிரச்சனைகளை கூட அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா வாய் திறந்த மாதிரி தெரியல. ஆமா, இப்ப போய் ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்தது எப்பவோ, அப்ப பேசல, இப்ப மாநில மாநாட்டுல பேசுறதுதான் பேசுறீங்க நீங்க. இவ்வளவு நாளா என்ன கோமாவில இருந்தீங்களா?
ஆமா ஆமா அதுதான். அது வந்து மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நாங்க கேட்ட வேட்பாளரே அண்ணன் உறுதிப்படுத்துவார்னு நாங்க நம்புறோம். ஆமா. அந்த வேட்பாளரும் சரியா நமக்கு ஒத்துழைப்பு தந்து நம்ம வந்து வெற்றி பெற்றலாம். வாக்கை தான் அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணி வெற்றி நம்ம தொகுதியில 3 தொகுதியுமே நாகப்பட்டினம், கீவளூர், வேதாரண்யம் இந்த 3 தொகுதியையும் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தணும். உறுதிப்படுத்த உழைக்கணும், கடுமையா உழைக்கணும். கண்டிப்பா. ரொம்ப நன்றிக்கா. இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி உண்மையிலே ஒரு நல்ல நேர்காணல் தான். நீங்க ஒரு நம்ம கேட்குற கேள்விகளுக்கு ஒரு முழுமையான பதில்களை கொடுத்துருக்கீங்க. நீங்க நல்ல பேச்சாளர் தான். ஆனா மேடையில ஏறினா கொஞ்சம் பயந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் முயற்சி பண்ணுங்க. வர்ற 2026 கலக்குறோம்.